खलीफा के हम हैं खलीफा हमारा, वो दिल है हमारा, आका हमारा, हमारा हमारा खलीफा हमारा, वो दिल है हमारा, आका हमारा, वो दिल है हमारा, आका हमारा। அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் வீக் வித் ஹுசூர் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். கடந்த வாரம் யுஎஸ்ஏ ஹுத்தாமுல் அஹமதியா உறுப்பினர்கள் ஹுசூர் அவர்களை சந்தித்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறோம். கடந்த ஞாயிறு யுஎஸ்ஏவின் தென்கிழக்கு மண்டலத்தின் ஹாதிம்களுக்கு ஹசரத் அமீருல் முமினீன் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய நற்பேறு கிடைத்தது. ஹுசூர் அவர்களை சந்திப்பதற்காகவே அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். இச்சந்திப்பு யூகே இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது. கூட்டத்தின் போது இளைஞர்கள் தம்மை அறிமுகப்படுத்தி கொள்ளவும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளவும் சமகால பிரச்சனைகள் தொடர்பாக ஹுசூர் அவர்களின் வழிகாட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைத்தது. அன்பிற்குரிய ஹுசூர் அவர்களே, சமுதாய அழுத்தங்களை கடந்து சக நண்பர்கள் நம்மை வேறு விதமாக நடத்தினாலும் நாம் நம்மை அகமதியாக அடையாளப்படுத்தி கொள்வதில் பெருமைப்பட வேண்டும் என்பதை எவ்வாறு இளைஞர்களுக்கு விளக்கிக் கூறுவது? யுஎஸ்ஏக்கு வருகின்ற புதிய தலைமுறை அகமதிகள் தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, நேபாள், மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து வருகின்றனர். அவர்களிடம் கேளுங்கள், பாகிஸ்தானை விட்டு அவர்கள் ஏன் இங்கு வந்தார்கள்? அவர்கள் பாகிஸ்தானை விட்டு வருவதற்கு காரணம், அங்கு மார்க்க சுதந்திரம் இல்லை. இங்கு மேற்கத்திய நாடுகளில் குறைந்தபட்சம் தம்மை முஸ்லீம் என்றாவது கூறிக்கொள்ள முடியும். நீங்கள் இதை விளக்கி கூற வேண்டும். அகமதி என்ற முறையில் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள், முஸ்லீம் என்ற முறையில் சுதந்திரமாக வாழ்வதற்கும் மார்க்கத்தை பின்பற்றவும் தான் இங்கு வந்துள்ளீர்கள். எனவே முஸ்லீமாக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும். இங்கேயே பிறந்த இளைஞர்களிடம் கூறுங்கள், இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கமாகும். அல்லாஹ் இதனை இறுதி மார்க்கமாகவும் முழுமை பெற்ற மார்க்கமாக முழு ஷரியத்தை அனைத்து போதனைகளை கொண்டுள்ள ஒரு மார்க்கமாக வைத்துள்ளான். எனவே வேறு எந்த விதமான தாழ்வு மனப்பான்மைக்கும் இரையாக வேண்டிய அவசியமில்லை. தற்போது திருக்குர்ஆனை தவிர இறைவனது சட்டங்கள், வார்த்தைகளை அசல் வடிவில் பாதுகாக்கப்பட்டு வரும் வேறு எந்த வேதமும் உலகத்தில் இல்லை. திருக்குர்ஆன் மட்டுமே நிரந்தரமாக பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அல்லாஹ் தனது வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டான். எனவே ஷரியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அது அசல் வடிவில் 1400 வருடங்களுக்கு மேலாக அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் வாழ்க்கைக்கு தேவையான தவிர முழுமையான போதனைகள் உள்ளன. எனவே நாம் எவ்விதமான தாழ்வு மனப்பான்மைக்கும் உள்ளாக வேண்டிய அவசியமில்லை. உலகியல் ரீதியான முன்னேற்றத்தை சாதித்துவிட்டதாக உலகியல்வாதிகள் நினைக்கலாம். சிலர் இவ்விஷயத்தில் தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்கின்றனர். உண்மை என்னவென்றால், இஸ்லாத்தில் எத்தகைய போதனைகள் உள்ளன என்றால் அதில் மனிதனுக்கு தேவையான அனைத்துமே கற்றுத்தரப்பட்டிருக்கின்றன. திருக்குர்ஆன் மனிதனுக்கு மார்க்கத்தை, உலக விஷயங்களை, அறிவியலை, வியாபாரத்தை, மனித குலத்திற்கு சேவையை என அனைத்து விவகாரங்களையுமே கற்றுக் கொடுக்கிறது. அவை ஈடு இணையற்றவையாக இருக்கின்றன. அல்லாஹ் கூறுகிறான், மக்கள் வியப்பிற்கு உள்ளாகின்றனர், இந்த திருக்குர்ஆனில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் இருக்கின்றனவே என்று நினைத்து. எனவே இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை கொண்டுள்ள மக்கள் ஏன் தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக வேண்டும்? நாம் எல்லாமல்ல அல்லாஹுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் அல்லாஹ் நம்மை அகமதி முஸ்லீமாக இருப்பதற்கும் இறைவனால் முன்னறிவிக்கப்பட்ட இக்காலத்தின் இமாமாகியதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பளித்துள்ளான். எனவே நாம் எவ்விதமான தாழ்வு மனப்பான்மைக்கும் உள்ளாவதற்கும் அவசியமில்லை. மாறாக நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். உலக மக்களை நம்மை பின்பற்ற செய்ய வேண்டும். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு குறைவான மனப்பான்மை நம்மிடம் உருவாகக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஆய்வு செய்து பாருங்கள். மற்றவர்கள் உங்களிடம் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கிறார் என்பதை விளங்கி கொண்டு அதற்கேற்ப விடையளிக்க வேண்டும். நமது முபல்லிமார்களின் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு பிறகு உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எனக்கு எழுதுங்கள். தீர்ப்பு நாளில் மிகவும் அதிக எடை மிக்கது எது? நமது நற்செயல்களா அல்லது நமது மார்க்க நம்பிக்கையா? இதோ பாருங்கள், இரண்டுமே மிக முக்கியமானவை. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் எதில் நம்பிக்கை வைத்துள்ளீர்களோ அதை கடைப்பிடியுங்கள். நீங்கள் நான் ஒரு முஸ்லீம் என்று கூறிக்கொண்டு ஐவேளை தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கட்டளைகளையும் போதனைகளையும் பின்பற்றவில்லை. ஏனெனில் அல்லாஹ் நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்துள்ளேன் என்று கூறுகிறான். அவர்களில்
வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள் அல்லது சாதாரண மக்கள் யாராக இருந்தாலும் அனைவருமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவனை தொழ வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வை தொழுவது மிகவும் முக்கியமானதாகும். அதே சமயம் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் சக படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றால், அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று. எனவே இது மிகவும் முக்கியமாகும். எனவே நீங்கள் உண்மை பேசவில்லை என்றால், நீங்கள் பொய் பேசினால் இது ஒரு நல்ல செயல் அல்ல என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் மனித இனத்திற்கு தொண்டு செய்யவில்லை என்றால் நான் உங்களோடு திருப்தி கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு தொண்டு செய்யவில்லை என்றால் நான் உங்களது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். உங்களது சக மனிதர்களை நல்ல விதத்தில் நடத்தவில்லை என்றால், நீங்கள் அவர்களுடன் முழுமையான நட்புடன் வாழவில்லை என்றால், அப்போதும் நான் உங்களது தொழுகைகளை, பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே மார்க்கம், நற்செயல்கள் ஆகிய இரண்டுமே முக்கியமானவை. எனவேதான் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் 2 முக்கிய காரணங்களுக்காக வந்துள்ளேன். ஒன்று, மனித இனத்திற்கு படைப்பாளனாகிய இறைவனுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துவதாகும். இரண்டாவது, மக்கள் தங்களது சக படைப்பினத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு புரிய வைப்பதாகும். சரியா? எனவே நாம் இங்கு இந்த 2 விஷயங்களையுமே பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் இந்த 2 விஷயங்களையும் செய்தால் நீங்கள் ஒரு முழுமையான முஸ்லிம் ஆவீர்கள். அப்போது அல்லாஹ் உங்களோடு திருப்தி கொள்வான். தப்லீக் செய்யாமல் தவிர்ந்து கொள்ளும் காதிம்களை தப்லீக் செய்வதற்காக எவ்வாறு நாம் ஊக்கப்படுத்துவது? அவர்கள் தப்லீக் செய்யாமல் இருக்க காரணம், அவர்களுக்கு அதை பற்றிய போதிய அறிவு இருப்பதில்லை. அவர்களிடம் தப்லீக் சார்ந்த அறிவு குறைபாடு இருக்கலாம். அதனால் மக்கள் நம்மை கேலி செய்வார்கள் என்ற எண்ணம் கூட இருக்கலாம். அல்லது பயமாக கூட காரணமாக இருக்கலாம். அதாவது தப்லீக் செய்தால் கடுமையை காட்டும் சிலரால் அல்லது முஸ்லிம்களால் தாக்கப்படலாம் என்று காவல்துறை அல்லது வேறு சிலரின் மீதான அச்சம் கூட இருக்கலாம். இந்த மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான், நமது போதனைகள் என்ன என்பதை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அல்லாஹ்வின் இந்த தூது செய்தியை உலகில் பரப்பவே படைத்தான் என்பதை நினைவூட்ட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ், அவனின் அந்த செய்திதான் என்ன? அடிப்படையில் அது அன்பு, கருணை, அமைதி, மனித இனத்திற்கு தொண்டு செய்தல் போன்றவையாகும். நமது தூது செய்தி இவைதான். எனவே இளைஞர்களிடம் கூறுங்கள், தக்லீக் செய்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு நாத்திகவாதியிடம் அஹ்மதியா ஜமாத் உண்மையாகும் என்று கூறினால் அவர் அது சரிதான், ஆனால் எனக்கு என்ன பயன் என்று கேட்பார். எனவே இது சரியான தப்லீக் கிடையாது. நீங்கள் நாத்திகரிடம் என்ன கூற வேண்டும் என்றால், திருக்குர்ஆன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றது, நாம் மனித குலத்திற்கு தொண்டாற்ற வேண்டும், சக படைப்பினர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று நல்ல முறையில் மக்களை நடத்த வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், நண்பர்களை, உங்களது அண்டை வீட்டார்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இத்தகைய விஷயங்களை தான் எங்களது போதனைகள் வளர்க்கின்றன என்று அவரிடம் கூற வேண்டும். இதன் மூலம் அவர்கள் நெருங்கி வருவர். பின்னர் இவைதான் இஸ்லாத்தின் போதனைகள் என அல்லாஹ் தன் திருமுறையில் கூறியிருப்பதை அவரிடம் சொல்லி காட்டுங்கள். தப்லீக் செய்வதில் பல வழிமுறைகள் இருக்கின்றன. இளைஞர்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றனர், எப்படிப்பட்ட மக்களுடன் பழகுகின்றனர் என்பதற்கு தகுந்தாற் போல நீங்கள் அவர்களுக்கு தப்லீகின் பல்வேறு வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாத்திகரிடம் தப்லீக் செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. நாத்திகரிடம் ஒரே இறைவன்தான் இருக்கிறான் என்று நீங்கள் கூறினால், இறைவன் இருப்பதையே முதலில் நாங்கள் நம்பவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே 1 அல்லது 4 இறைவன், அதில் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் கிறிஸ்துவம், யூத மதம், இஸ்லாம் ஆகிய எதையும் நம்பவில்லை என்று. பலதரப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப தப்லீகில் பலதரப்பட்ட வழிமுறைகள் உள்ளன. எனவேதான் நான் ஏற்கனவே கூறியது போன்று, நீங்கள் வாழும் பகுதியில் உங்களது நண்பர்கள் மத்தியில் இஸ்லாத்தின் அன்பை, அமைதியை அறிமுகப்படுத்துங்கள். அங்கிருந்து நீங்கள் படிப்படியாக முன்னேற முடியும். இந்த வழிமுறையின்படி இளைஞர்களது தாழ்வு மனப்பான்மை கூட பறந்துவிடும். நீங்கள் செமினார் நடத்துங்கள், அதில் அகமதி அல்லாதவர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள். சமகால பிரச்சனைகள் பற்றி இஸ்லாத்தின் கருத்துக்களை தெரிவியுங்கள். வெளிதரப்பு மக்கள் அதில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வதை பார்க்கும்பொழுது உங்களுடைய சக நண்பர்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை கூட போய்விடும்.
எனவே ஒவ்வொரு வருடமும் இதுபோன்று 2 அல்லது 3 செமினார்களை நடத்த வேண்டும். அகமதி அல்லாத மக்களை அழைத்து கொள்ள வேண்டும். அப்போது தாழ்வு மனப்பான்மையில் உள்ள உங்களது நண்பர்களையும் அழைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை தேவைப்படும். எனவே சிந்தித்து அதன்படி செயல்படுங்கள். மாஷா அல்லாஹ், உங்களுக்கு வளமான சிந்தனை இருக்கின்றது. எனவே நீங்கள் இவ்விஷயத்தில் இன்னும் நிறைய ஆய்வு செய்யுங்கள். அன்பிற்குரிய ஹுசூர் அவர்களே, எனது கேள்வி, வேலையை தேர்ந்தெடுப்பது குறித்து இளைஞர்களுக்கு காலத்தின் ஹலீஃபா அவர்களின் அறிவுரை என்ன? வேலையானது தனிப்பட்ட ஆர்வத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டுமா அல்லது மனித குலத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டுமா? வேலையில் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லை என்றால் அந்த வேலையை உங்களால் சிறப்பாக செய்ய முடியாது. எனவே வேலையை தேர்ந்தெடுப்பது உங்களது ஆர்வத்தையும் விருப்பத்தையும் பொறுத்துதான். நீங்கள் ஒரு வழக்கறிஞர் என்றால் நீங்கள் மனித இனத்திற்கு தொண்டாற்ற முடியும், ஜமாத்திற்கும் சிறப்பான முறையில் தொண்டாற்ற முடியும். நீங்கள் ஒரு மருத்துவர் என்றால் நீங்கள் மனித இனத்திற்கு தொண்டாற்ற முடியும். நீங்கள் ஒரு ஆசிரியர் என்றால் உங்களால் மனித இனத்திற்கு தொண்டாற்ற முடியும். நீங்கள் ஒரு இன்ஜினியர் என்றாலும் அவ்வாறே செய்ய முடியும். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு மதிப்பு இருக்கின்றது. அனைத்து வேலைகளுமே மிகவும் முக்கியமானவைதான். எனவே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை தேர்ந்தெடுத்தால் அது ஜமாத்திற்கு பயன்படாது என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் உங்களை ஜமாத்திற்கு தொண்டாற்ற வைக்கிறது. அது எந்த துறை அல்லது வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே முதல் விஷயம், உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். எப்போதும் நீங்கள் வேலையை தேர்ந்தெடுக்கும் போது உங்களது தனிப்பட்ட ஆர்வத்தின் அடிப்படையில்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே சமயம் உங்களது முன்னுரிமை இஸ்லாத்தின் அடிப்படை போதனைகளை விட்டு உங்களை தூரப்படுத்தி விடக்கூடாது. ஐவேளை தொழுகைகளுக்கு தடங்கலாக இருக்கக்கூடாது. மக்களுக்கு தொண்டாற்றுவதை விட்டும் உங்களை தடுத்து விடக்கூடாது. இவற்றையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டால் எந்த வேலையாக இருந்தாலும் அது நல்லதுதான். ஹாதிம்களில் ஒருவர் ஹுசூர் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டுள்ளார்கள். மேற்கத்திய நாடுகளில் குடியுரிமை கொள்கை மிகவும் கடுமையாக உள்ளது. அந்த நாடுகள் படித்த திறன்மிக்க தொழிலாளர்களை மட்டுமே தனது நாட்டில் அனுமதிக்கிறது. இந்த நிறுவனங்கள் பொருளாதார மற்றும் அரசியல் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. முதலாவதாக, குடியேறுபவர்கள் படித்தவர்களாக இருந்தால் அவர்கள் பாகிஸ்தானை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்தியர்கள் அல்லது வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் நன்கு படித்திருந்தால் அவர்கள் அந்த நாட்டின் ஒரு அங்கமாக இருக்க முடியும். அரசின் பிரதிநிதிகள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நீண்ட காலமாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், முஸ்லிம்கள், அகமதிகள் தொழில் சார்ந்த உலகிற்கு தமது பங்களிப்பை அளிப்பதன் மூலம் தங்களுடைய செயல்பாடுகளை அதிகரிக்க செய்ய வேண்டும். முஸ்லிம்கள், அதாவது மத்திய கிழக்கில் உள்ள எண்ணெய் வளமிக்க பணக்கார நாடுகள், ஆயில் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள், தங்களது பணங்களை மூலதனம் செய்வதன் மூலம் பொருளாதாரத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பதிலாக அவர்கள் அமெரிக்காவில் உள்ள கேளிக்கை விடுதிகளில் கணக்கு வழக்கின்றி தங்களது பணங்களை வீண் விரயம் செய்கின்றனர். பிறகு அவர்கள் அமெரிக்காவிடம் கையேந்துகின்றனர். இப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய நாட்டை வளப்படுத்த முயற்சி செய்கின்றனர். தங்களுடைய வங்கி இருப்பு எவ்வளவு என்பதை பார்த்துக் கொள்கின்றனர். முஸ்லிம்கள் தங்களது கஜானாவை மட்டுமே கவனித்துக் கொள்கின்றனர். இதுதான் நமது மோசமான நிலையாகும். துரதிருஷ்டவசமாக இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் நீங்கள் முதலாவதாக வணிகத்திற்குள் வர வேண்டும். இன்றைய நிலைமைகள் மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது. எனவே நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். இது தவிர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீண்ட நாட்களாக நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன், நாம் கடினமாக உழைக்க வேண்டும். நமது மக்கள் நன்றாக படித்து தேவையான துறையில் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மிடம் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் இருக்க வேண்டும். நம்மிடம் எத்தனை பேர் உள்ளனர்? நம்மில் தற்சமயம் யாருமே நோபல் பரிசு பெறாமல் இருக்கின்றோம். நாம் மிக அரிதாகவே அதை பெற்றுள்ளோம். பெரிய மட்டத்தில் விஞ்ஞானிகள் எவரும் இல்லை. அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட ஏராளமான ஆய்வு கட்டுரைகள் மற்றும் மேகசின்களில் 1 அல்லது 2 மட்டுமே முஸ்லிம் ஒருவர்களால் எழுதப்பட்டுள்ளது. பெரும்பாலானவை மற்றவர்களால் தான் எழுதப்பட்டுள்ளது. நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் நமது கல்வியின் தரத்தையும் திறமைகளையும் வளர்க்க வேண்டும். இந்த முஸ்லிம்கள் விழுங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றால் அகமதிகளிடம் ஒன்றுமில்லை. ஆயில் உற்பத்தி செய்யும் நாடுகளிடம் மிக அதிகமாக இருக்கின்றன. அவர்கள் தங்களது செல்வத்தை விழுங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் தங்களது நிலையை உணர்ந்து கொள்ளாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? தரூத் ஷெரீப் பற்றி கேள்வியாகும். நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பீடை உருவாக்குகின்றோம். உதாரணமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அருள் செய்தது போன்று நமது உம்மத்தின் மீதும் அருள் இறக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். என்னுடைய கேள்வி, நாம் ஏன் இவ்வாறு துவா செய்கிறோம்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தூதர்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் என்றால், ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹசரத் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததி ஆவார்கள். பெரும்பாலான தூதர்கள் ஹசரத் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகள் ஆவர். அதற்கு பிறகு ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அன்னார் ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சத்தில் வந்தார்கள். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வல்லமை மிக்க அல்லாஹ்வின் பேரருளின் உச்சம் எவ்வாறு நிறைவேறியது எனில், அவர்கள் காபா ஆலயத்தின் அடித்தளத்தை உயர்த்தியவாறு துவா செய்தார்கள். இந்த சந்ததியிலிருந்து இறை சட்டத்தை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை ஏற்படுத்துவாயாக என்று. ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியில் ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோன்ற செய்தது மூலமாக அன்னார் அது துவாவை ஏற்றுக்கொண்டான். இவ்வாறு மக்கள் அடையத்தக்க மாபெரும் அருளும் அனைத்து நன்மைகளின் உயர்தரமும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முழுமையடைந்தது. ஆகவேதான் நாம் இவ்வாறு துவா செய்கிறோம். அல்லாஹ் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தரத்தில் உயர்த்தினான் என்றால், தூதர்களின் முழுமைத்தன்மை ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வடிவில் உருவானது. அவ்வாறே அல்லாஹ் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான இறை சட்டம் கொண்டு வந்த ஓர் இறுதி நபியாக அல்லாஹ் உருவாக்கினான். எனவே முழு உலகமும் இந்த அருளிலிருந்து பயன்பெற வேண்டும் என்று நாம் துவா செய்கிறோம். இதற்கு முன்பாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளில் வந்த தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட சிறிய தேசத்திற்காக தோன்றினார்கள். ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகத்திற்குமாக அனுப்பினான். எனினும் முழு உலகமும் இஸ்லாத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் நாம் தரூது ஓதுகிறோம். அதாவது, அல்லாஹ் இதற்கு முன்னர் அருள் செய்து போன்று ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அதே போன்று அருள் செய்வானாக என்று. அதனால் அன்னாரது மார்க்கம் முழு உலகம் முழுவதும் பரவிடும். இருப்பினும் இதற்கு அர்த்தம் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தர்ஜா மிகவும் மிஞ்சிவிட்டது என்பதல்ல. மாறாக ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்ஜா அனைத்து நபிமாரிலும் மிகவும் உயர்ந்ததாகும். பழம் தரும் மரங்கள் இதற்கு ஒரு உதாரணமாகும். ஆரஞ்சு பழ மரங்கள் இருக்கின்றன. அந்த மரத்தில் அதிகபட்சம் 1000 அல்லது 1500 பழங்கள் உருவாகிறது. அதேபோன்று மாமரங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஆயிரக்கணக்கான மாம்பழங்கள் கிடைக்கும். ஆகையால் இதில் உள்ள ஒப்புமை ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரம் ஒரு உச்சத்தை அடைந்து விட்டது. அதாவது எவ்வளவு பழங்களை கொடுக்க முடியுமோ அந்த வகையில். இப்போது நாம் ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்திற்காகவும் துவா செய்கிறோம். அல்லாஹ் மட்டும்தான் நன்கறிவான் இந்த மரத்தின் அதிகபட்ச ஆற்றல் என்ன என்பதை. ஏனென்றால் எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவும் என்று. இறைவன் ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனித இனத்திற்காக அனுப்பியுள்ளான். வேறு எந்த தூதரும் இந்த நோக்கத்திற்காக அனுப்பப்படவில்லை. எனவே இந்த மரம் தனது அதிக ஆற்றலுடன் பழங்களை கொடுக்கும். இதற்காகத்தான் நாம் துவா செய்கிறோம். தரூதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், உலகத்தில் தூதர்களின் வரலாறு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியிலிருந்து வருகிறது. அங்கு தூதர்கள் பலர் தோன்றினார்கள். அவ்வாறு தோன்றியவர்களில் மிகச் சிறந்த நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு மூலமாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முழுமையான நோக்கம் நிறைவேறியது. ஆனாலும் வல்லமைமிக்க இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினான், அன்னார் முழு மனித இனத்திற்குமான ஒரு தூதர் என்று. முழு உலகமும் அன்னாரை ஏற்றுக்கொள்ளாத வரை அல்லது உலக மக்கள் தொகையில் அதிகமானோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத வரை இது நிறைவேற முடியாது. எனவே இந்த துவா, அதாவது தரூது ஷெரீஃபில் கற்றுக்கொள்ளப்பட்டுள்ள இந்த துவா நிறைவேற வேண்டும். எவ்வாறு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் மூலமாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது துவாவில் வெற்றி கண்டார்களோ, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெற்றி கொள்வார்கள் என்பதுதான் இதன் பொருளாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அன்னார் உலகம் முழுவதுமான ஒரு தூதராக இருக்கின்றார்கள். அன்னாருடைய குறிக்கோள் இன்றும் தொடர்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் இஸ்லாம் சில அரபு கோத்திரங்களுக்கு மட்டுமே பரவியது. அதைத் தொடர்ந்து நேர்வழி காட்டப்பட்ட ஹலீஃபாக்களின் காலத்தில் இஸ்லாம் மேலும் பரவ தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று வரை பரவி கொண்டிருக்கின்றது. உலக அளவில் இப்பொழுது 2 பில்லியன் முஸ்லிம்கள் இருக்கின்றனர். மீதமுள்ள 6 பில்லியன் மக்கள் பெயர் தாங்கி கிறிஸ்தவர்களாக, நாத்திகர்களாக அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே 6 பில்லியன் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதாக நாம் சொல்லாத வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நோக்கம் நிறைவேற முடியாது. எனவே நாம் ஓதிக்கொண்டிருக்கும் தரூது என்பதன் பொருள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அருளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட அந்த அருளின் உயர் தகுதியை யா அல்லாஹ் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக அதிகமாக வழங்குவாயாக. எந்த அளவுக்கு என்றால், முஸ்லீம்கள் உலகத்திற்கு, அதாவது உண்மையான முஸ்லீம்களுக்கு தங்களது பொருளாதாரத்தை போதையிலும் கேளிக்கை விடுதிகளிலும் செலவு செய்யும் முஸ்லீம்கள் அல்ல.
உண்மையான முஸ்லிம்களுக்கு உனது அருளை வழங்குவாயாக. இப்படிப்பட்ட முஸ்லிம்களை அவர்களுக்கு வழங்குவாயாக. நீங்கள் தரூது ஓதும்போது இந்த விதத்து துவா இருக்க வேண்டும். அதாவது, யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது மக்கள் மீதும் அளவற்ற அருளை வழங்குவாயாக என்று. சல்லி என்பதன் பொருள் என்ன? சல்லி என்பது துவா ஆகும். வல்லமிக்க அல்லாஹ் துவா செய்வதில்லை. அப்படியென்றால் இதன் பொருள் என்னவெனில், யா அல்லாஹ், உலகின் முழு அமைப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கீழ் வந்துவிட செய்யத்தக்க வாழ்த்துக்களை இறக்குவாயாக என்பதாகும். இப்படிப்பட்ட உணர்வுகளை அவர்களது உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். அதாவது, நீ ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சந்ததிகளை தூதர்களாக ஆக்கி ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயர்ந்த தர்ஜாவையும் கண்ணியத்தையும் மக்களின் மனதில் விதைத்தது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக மேலான தர்ஜாவை உடையவர்களாக என்ற உணர்வை உள்ளத்தில் உணர்த்த வேண்டும். அடுத்து, அல்லாஹும்ம பாரிக் என்று நாம் துவா செய்கிறோம். அதாவது, அன்னாருக்கு எப்படிப்பட்ட அருள்களை வழங்குவதன் மூலம் அது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்குமோ அத்தகைய அருளாகும். இது வழங்கப்பட்டதன் பின்னர் நின்று போகாது, தொடர்ந்து பரவ ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதர் இந்த விதத்தில் தரூது ஓதினால், துவா செய்தால், அந்த துவா எத்தகைய தாக்கத்தை உடையதாக இருக்கும் என்றால், அது முஸ்லீம்களை சோம்பேறித்தனமாக உட்கார அனுமதிக்காது. அவர் தொடர்ந்து கடினமாக முயற்சி செய்வார், மேலும் துவா செய்வார். எதற்காகவென்றால், மக்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியின் கீழ் அணி திரள வேண்டும் என்பதன் உறுதி செய்வதற்காக. எனது கேள்வி, திஸ் வீக் வித் ஹுசூருடைய கடந்த எபிசோடில் ஹுசூர் அவர்கள் அகமதிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தீர்க்கமான நியதி, முடிவான இலக்கு அல்லது லட்சியம் என்பது அகமதியத்தின் தூது செய்தியை பரப்புவதாக போதிப்பதாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இத்தகைய பயணத்தில் வெற்றி அடைவதற்காக எவ்வாறு நாம் நம்மை தயார் செய்வது? நீங்கள் ஐவேளை தொழுகைகளை தொழுகின்றீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய தொழுகையில் அல்லாஹ்விடம் இந்த லட்சியத்தை அடைவதற்காக உதவி தேடுங்கள். திருக்குர்ஆன் ஓதுங்கள். அதில் உள்ள அர்த்தங்களை, கருத்துக்களை, விளக்க உரைகளை தெரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனில் உள்ள அனைத்து கட்டளைகளையும் அறிவுரைகளையும் நடைமுறைப்படுத்துங்கள். அதன்படி செயலாற்றுங்கள். நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு திருக்குர்ஆனுடைய கட்டளை மற்றும் உத்தரவின்படி செயல்படுகின்றீர்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்றுகிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு முழுமையான முஸ்லீம் ஆவீர்கள். நீங்கள் உண்மையான முஸ்லீம் என்றால் நீங்கள் துஆ செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இஸ்லாத்தையும் அகமதியத்தையும் பரப்புவதற்கு இதுவும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அகமதியத்தின் தூது செய்தி என்றால் என்ன? அது இஸ்லாத்தின் தூது செய்தியாகும். அது உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தியாகும். எனவே இந்த வகையில்தான் நீங்கள் இஸ்லாத்தின் தூது செய்தியை பரப்ப வேண்டும். எனவே இதற்காக முதலாவதாக அல்லாஹ்வோடு ஒரு தனிப்பட்ட நெருக்கம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஐவேளை தொழுகைகளை, துஆக்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். ஐவேளை கட்டாயம் தொழுங்கள். முழு மனதோடு, முழுமையான கவனத்தோடு திருக்குர்ஆனை ஓதி வாருங்கள், கற்று வாருங்கள். திருக்குர்ஆனுடைய கட்டளைகள் மற்றும் அறிவுரைகளின்படி உங்களை முழுமையாக அமல்படுத்த முயற்சி செய்யுங்கள். இந்த தூது செய்தியை மற்றவர்களுக்கும் பரப்புங்கள். இதுதான் ஒரே வழியாகும். இதை தவிர வேறு வழியும் இல்லை. அவ்வளவுதான். இந்த சந்தர்ப்பத்தின் இறுதியில் ஹாதிம்களுக்கு ஹுசூர் அவர்களுடன் புகைப்படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஹாதிம்கள் ஹுசூர் அவர்களிடம் இருந்து கிஃப்ட் பென்களை பெற்றுக்கொண்டார்கள். இவை இந்த சந்திப்பின் முக்கிய அம்சங்களாகும். இப்போது நாம் ஹுத்துபா சுருக்கத்தை பார்ப்போம். இன்றைய வெள்ளிக்கிழமை ஹுத்துபாவில் ஹுசூர் அவர்கள் பனு ஃபசாரா படையெடுப்பு குறித்து கூறினார்கள். அதில் உம்மி ஹிர்ஃபா என்ற பெண்மணி கொல்லப்பட்ட விவரமானது பொய்யான தகவலும் இஸ்லாத்தின் போதனைக்கு முற்றிலும் மாற்றமானதாகும் என்று விவரித்து கூறினார்கள். பகுத்தறிவின் அடிப்படையில் பார்த்தால் இது இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ஒரு பெண்ணை கைது செய்து, அதுவும் அவர் கொலை குற்றம் செய்யாத அவரை பரபரப்பின்றி இந்த விதத்தில் கொலை செய்ததாக எடுத்துரைப்பது போன்றவை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கின்றன. அடிப்படையாக இஸ்லாம் மார்க்கம் பெண்களை போர்க்களத்தில் கொலை செய்வதை தடுக்கிறது. போர்க்களத்தில் கூட நாம் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை குறிப்பிட்டோம். அன்னார் ஜிஹாத் வாதத்தை கொண்டு பெண்களை கொலை செய்வதை தடுத்துள்ளார்கள். நபி மொழியில் வருகின்றது, ஒரு முறை எதிரியின் தரப்பு பெண் ஒருவர் போர்க்களத்தில் சடலமாக கிடந்தார். அவர் எத்தகைய சூழலில் கொல்லப்பட்டார் என்பது கூட தெரியாது. யாரால் கொல்லப்பட்டார் என்பதும் தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டு மிகவும் கோபமடைந்தார்கள். இது மாதிரியான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என்று அவர்கள் மிகவும் ஆணித்தரமான முறையில் அவர்களது தோழர்களுக்கு
உத்தரவு பிறப்பித்தார்கள். அதேபோன்று இவ்வாறு வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் போர்க்களத்திற்கு போர் வீரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பும் பொழுது அவர்களுடைய பொதுவான வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மட்டுமின்றி நபித்தோழர்களுக்கு அவர்கள் கூறும் கூடுதல் அறிவுரை என்னவென்றால், அவர்கள் பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது என்பதாகும். இந்த அடிப்படை அறிவுறுத்தல் அமலில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப உறுப்பினர் போன்ற நபி தோழர்கள் ஒருவர் ஸயீத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை இந்த விதத்தில் கொலை செய்தார் என்று இப்னு சாத் குறிப்பிட்டிருப்பது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாததாகும்.